ஹலோ மிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா வெல்கம். ஸோ இதுதான் நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜெமீனோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான். ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லு. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ அப்புறம் உங்களுக்கு யாருக்குன்னா பர்த்டேனா கொஞ்சம் 3 days பிஃபோரே சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் வீடியோ போட முடியும். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சைட்லேயே நீங்கள் தான் பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு பைக் வந்து நிற்குது. அது யாருன்னு பார்த்தா ஜெமீன் தான். உங்களை வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவன் பைக்கில் ஏறி உட்காந்து அப்படியே வந்து நல்லா டைட்டான ஒரு ஹக் பண்ணிட்டு வந்து நீங்கள் காலேஜ் போகிறீங்க. காலேஜ் ஃபுல்லாகவே தெரியும் நீங்களும் ஜெமீனும் லவ் பண்ணுறீங்கன்னு. காலேஜ்லேயே வந்து ஒரு ஃபேமஸான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கப்பல் இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் நீங்களும் ஜெமீனும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு பொசசிவ்னஸும் இருக்கும், ஜெமீனை கரெக்ட் பண்ணிட்டாலே அப்படின்னு. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க. அப்படியே ஒரு சில பேர் உங்ககிட்ட வந்து அவங்க ப்ராப்ளம் பண்ண வந்தாலும் அவங்க வந்து ஜிம்மினுக்கு வந்து பயந்தே அவங்க நிறைய பேர் வந்து இவகிட்ட எதுக்கு போய்கிட்டு ஜிம்மின் அப்புறம் அவ்வளோதான். ஏன்னா ஜிம்மினுக்கு அவ்வளோ கோவம் வரும். உங்களை யாருன்னா எதனா சொல்லிட்டாங்கன்னா அவங்கள அடிக்கவே போயிடுவான். அந்த அளவுக்கு கோவம் வரும். உங்களை மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கான் ஜிம்மின். அவன் என்னதான் கோவப்பட்டாலும் பட் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், ஜிம்மின் அப்படியே ஆஃப் ஆகிடுவான். ஜிம்மின் வேணாம் ஜிம்மின் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே ஜிம்மின் வந்து அப்படியே கம்ப்ளீட்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுவான் உங்ககிட்ட. ஸோ உங்ககிட்ட அவ்வளோ ஸ்வீட்டாக நடந்துப்பான். இப்படி தான் நீங்கள் வந்து காலேஜில் வந்து ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருப்பீங்க. நீங்களே தெரியாமல் கீழே இருந்துட்டுருப்பீங்க. அப்போ லைட்டாக உங்ககிட்ட இந்த எல்போ கிட்ட அடிபட்டிருக்கும். ஸோ அதை ஜிம்மின் பார்த்துட்டு உங்ககிட்ட ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போகலாமா, உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி போயிருப்பான். அங்கே காலேஜில் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும்ல. ஸோ அங்கே போய்ட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, என்னாச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள் பிளட் அது பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ட்ராப் தான் வந்திருக்கும். அதுக்கே வந்து அவ்வளோ பதட்டமாக ஆகிட்டு அவங்கள வந்து அவ்வளோ ப்ரெஷர் பண்ணியிருப்பான். இதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன பேண்டேஜ் போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேண்டேஜ் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போது நீங்கள் பொறுமையாக எனக்கு ஒன்றும் இல்லை ஜிம்மி, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்க. விளையாடும் போது பார்த்து விளையாட மாட்டியாவ, என்னை இப்போ பாரு அடிலாம் பட்டிருக்கு, என்னதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் ஒரு மாதிரி ஏன் ஜிம்மன் இப்படி பண்ணுற, நீ என்னையே திட்டுறியா நீ அப்படின்னு கேட்குறீங்க. நான் உனக்கு திட்டலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணி உங்களை லைட்டாக ஒரு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நீங்கள் போயிருப்பீங்க. ஜிம்மின் வந்து இதுக்கு காரணம் யார், அவள் கீழே விழுறவள நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை திட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து உங்கள் கையிலேருந்து ரத்தம் வந்துச்சுல, அதை பார்த்து அவனுக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஏறிடுச்சு. ஸோ அந்த கோவத்தை வந்து எப்படி தணிக்கிறதுன்னு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்கள பார்த்து எனக்கு காப்பாத்துடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து ஜிம்மின் நானே தான் ஜிம்மின் விழுந்தேன், எதுக்கு நீ அவங்கள திட்டுற விடு அப்படின்னு சொல்கிறீங்க. நீ சும்மா இருவேன், நீ விழ போகிறன்னு தெரிஞ்சு உன்னை வந்து பிடிக்க வேணாவா, நான் அங்கேருந்து ஓடி வரவில்லை, இவங்கெல்லாம் சும்மா நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜிம்மின் பரவாயில்ல விடு ஜிம்மின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை வயன் அவங்க எப்படி நீ விழறவளுக்கு வில்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நம்ம கேன்டீன் போகலாம்ப்பா, எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஜிம்மினை வந்து கூட்டிகிட்டு போயிடுறீங்க கேன்டீனுக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து பனிஷே பண்ணியிருப்பான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தப்பிச்சோண்டா அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் கேன்டீனில் போய் உட்காந்து ஜிம்மின் எனக்கு பசி எடுக்குது, எனக்கு இது வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மினை வந்து எல்லாமே உங்களுக்கு வாங்கி தரான். நீங்களும் வந்து அப்படி நல்லா க்யூட்டாக அப்படியே குழந்தை பிள்ளை மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜிம்மினை வந்து நீங்கள் சாப்பாடு தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலாக ஆகியிருக்கான். ஸோ நீங்கள் இப்போ பேச ஆரம்பிக்கிறீங்க. ஜிம்மினா இங்கே கல்ச்சுரல்ஸ் நடக்க போதில்ல, அங்கே நான் என் பேரை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னது கல்ச்சுரல்ஸில் உன் பேர் கொடுத்துருக்கியா, எதில் கொடுத்துருக்க, ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ சொன்ன எனக்கு விட மாட்டேன்னு தெரியும், அதனால தான் நான் டான்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டான்ஸ்க்கா, நான் போய் செக் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெமீன் வந்து உங்களோட சீனியர். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல்ஸ் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அவன்கிட்ட தான் லிஸ்ட் போகும். ஏன்னா அவன் ரொம்ப நல்லாவே டான்ஸ் பண்ணுவான். ஸோ டீச்சருக்கு வந்து ஜெமீன் கிட்ட போச்சா, அப்போ ஜெமீன் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ட்ரஸ்டபுளான பர்சனாக இருப்பான் ஜெமீன். அது மட்டும் இல்லாமல் ஜெமீனோட அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ அதுக்கான ரெஸ்பெக்ட் எல்லாமே ஜெமீனுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போது ஜெமீனும் போய் வந்து அதை செக் பண்ணி பார்க்குறான். அவங்க கூட வேற ஒரு பையன்
தனியாக டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது ஜிமின் வந்து உங்ககிட்ட சொல்கிறான், நீ டான்ஸ் ஆடாத, நான் வந்து நீ டான்ஸ் ஆடுறதுனா என் கூட ஆடு, நம்ம தனியாக ஆடலாம் அப்படின்னு சொல்ல. இல்லை ஜிமின், நான் நான் இந்த குரூப்லேயே ஆடுறேனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜிமின் வந்து நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஜிமின், அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆடுறாங்க அந்த குரூப்பில், நானும் உங்கள் கூட ஆடணுன்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சரி ஓகே, நானும் அந்த குரூப்பில் உன் கூட ஆடுறேன், நீ என் கூட மட்டும் தான் ஆடணும் ஓகேவா அப்படின்றான். பட் ஜிமின் அவ்வளோதான் என் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, அப்போயாச்சும் சரி மூஞ்ச ஏன் விட்ருன்னு வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். அப்பா எப்பயாச்சும் சிரிக்கிறியே, விட்ருன்னு இவ்வளோ நேரம் மூஞ்சி நல்லாவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, சரி வா நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகலான்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களுக்கு அந்த அந்த டான்ஸ் ரூம் இருக்கும்ல, அங்கேயும் விட்டுட்டு போகிறான். ஸோ அங்கே நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்ததும் சீனியர், குட் மார்னிங் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏஞ்சிக்கிறாங்க. அதில் ஒரு பையன் டான்ஸ்க்கு அவனை தான் இன்சார்ஜாக போட்டிருப்பாங்க. சீனியர் நீங்கள் வரல, நீங்கள் கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேனே, நீங்கள் இங்கே வரணும்னு அவசியமே இல்லையா சீனியர் அப்படின்றான். இந்த குரூப்பில் வைன் ஆடுறால அவனோட பேர் யார் அப்படின்னு கேட்குறான். அந்த பையனும் வந்து வைனோட பேரா ஆட போகிற பையனை வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறான். சீனியர் இவன் தானே, இவனுக்கு பதிலாக நான் தான் ஆட போகிறேன் வயன் கூட பேரா அப்படின்னு சொல்கிறான். ஓகே சீனியர், ஒரு ப்ராப்ளம் இல்லை, இவனுக்கு வேறு பேர் இருக்குது, நான் வேறு பேரை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறான் அந்த பையனை. ஸோ இப்போ அப்படியே அந்த டான்ஸ் ப்ராக்டிஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 5 பேர் குரூப்பாக ஆடுற மாதிரி இருக்குது. 5 பேர்னா 5 பேர் ஆடுற மாதிரி இருக்குது. நீங்களும் ஜிமின் தான் மெயின் லீட் பண்ணுறீங்க. நீங்களும் ஜிமின் தான் சென்டர் ஆஃப் த போர்ஷனில் தான் ஆடிட்டுருப்பீங்க. மீதி 4 பேரும் வந்து சைடில் ஆடிட்டுருப்பாங்க உங்கள் கூட வந்து. ஸோ இப்படியே தான் அந்த டான்ஸ் ப்ராக்டிஸும் போயிட்டே இருக்கும். ஒரு 1 வீக் அப்புறமா வந்து இந்த கல்ச்சுரல்ஸும் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கீங்க, நீங்களும் ஜிமினும். ஃபஸ்ட்டு அந்த பொசிஷனுக்கு நின்று இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஜிமினா எனக்கு பயமாக இருக்கடா அப்படின்னீங்க. ஒன்றையும் பயப்படாத, நீ என்னை மட்டும் பார்த்து ஆடு அப்படின்னு ஜிமின் வந்து உங்களுக்கு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சாங்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைனலி சாங்கும் ப்ளே ஆகுது. நீங்களும் அப்படியே ஆட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக ஆடுறீங்க. ஜிமின் உங்களை லிஃப்ட் பண்ணுற மூமெண்ட்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக லிஃப்ட் பண்ணுறான். லிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே வலிக்கிற மாதிரிலாம் இல்லை, அப்படியே ரொம்ப அப்படியே மெதுவாக தூக்கி அப்படியே ஸ்மூத்தாக இறக்குறான். ரொம்பவே அழகாக முடியுது உங்களோட டான்ஸு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறீங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களால் நம்பவே முடியல, இவ்வளோ பேர் முன்னாடி எடாடா நம்ம டான்ஸ் ஆடணும் அப்படின்னு. ஸோ அப்படியே பயங்கரமாக சேர் பண்ணுறாங்க ஜிமின் வயன் அப்படின்னு. உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே பேக் ஸ்டேஜ் போய் ஜிமினை நல்லா டைட்டாக ஒரு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினா செம்மையாக ஆடணும்ல அப்படின்னு. ஆமாம்மா நீ நல்லா என்ஜாய் பண்ணியா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஜிமினை வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் காது கிட்ட வந்து ஹேரை வந்து நல்லா டக் பண்ணி விடுறா. நீங்கள் போய் ஜிமினை கிஸ் பண்ணுறீங்க லிப்ஸ்லேயே அப்படின்னு. என்னடி கேட்காமே கொடுக்குற அப்படின்னா, அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை வந்து ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட காலேஜ் லைஃப் வந்து அவ்வளோ ஹாப்பியாக முடிஞ்சிருக்கும். உங்களோட ஜிமின் சீனியர் தானே, இப்போ அவனோட 3rd இயரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஜிமின் காலேஜ் விட்டு போகணும். இப்போ நீங்கள் 1 இயர் இங்கே தனியாக தான் படிக்க போகிறீங்க இந்த காலேஜில். ஸோ உங்களுக்கு அது நினச்சா ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் ஜிமின் ஏன் ஜிமின் போகிற, நானும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவா அப்படிலாம் கேட்குறீங்க. வயன் ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட், வயன் நீ படி, நான் உன்னை தினைக்கும் வந்து பார்ப்பேன் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். பட் ஜிமின் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே சொன்னாலும் நீ எனக்கு ஒரு கால் பண்ணு, நான் அடுத்த நிமிஷமே இங்கே இருப்பேன். ஸோ நீ ஏன் இப்படி சின்ன குழந்த மாதிரி அழுவாத வயன் அப்படின்னு. ஒன்று 1 இயர் தான், இப்படின்றதுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீ என்னோட கம்பெனிலே வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜிமின். நீங்களும் வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி காம் ஆகுறீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இது நடக்க போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி 1 இயர் தானே அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காம் ஆகிட்டீங்க. ஸோ இப்படி தான் டேஸும் ஸ்கிப் ஆகிருக்கும். ஜிமின் உங்களை ஒரு நாள் தவறாமல் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுமா, அந்த பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னால. ஸோ அங்கே தான் உங்களோட பிக்கப் அண்ட் ட்ராப் நடக்கும். நீங்கள் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஜிமின்
ஜிமின் கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஜிமினோட அப்பா அதுதானே அந்த காலேஜ். ஸோ அவன் உங்கள ரொம்ப மிஸ் மாதிரி இருந்துச்சுன்னா, அவன் வந்து பிரேக் டைம்லேயோ இல்லை லஞ்ச் டைம்லேயோ வந்து உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆஃபீஸ்க்கே கிளம்பி போவான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 1 இயரும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ வந்து நீங்கள் 3rd இயரும் கம்ப்ளீட் ஆயாச்சு. சரி ஜிமின் சொல்கிறான், நீ இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி ஓகே நான் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஒர்க் விஷயமா பேச போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒயின் வா 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 நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்லுங்கப்பா அப்படின்றீங்க. ஒயின் நீ கல்யாணம் பண்ணிக்கோடா, உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க? நான் ஜாப் போகலான்னு இருக்கேன். நான் இங்கே பாருங்கள் இந்த கம்பெனிக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் ஜாப் போக போகிறேன், எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பையன் இல்லைடா நல்ல பையன்டா நல்ல வரன்டா அப்படியே செட்டில் ஆகிடலாம்டா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், நான் இப்போ ஒர்க் போகணும், எனக்கு கொஞ்ச நாளாச்சு ஃப்ரீயாக விடுங்க, இன்னும் படித்து முடிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. அதுக்கு உங்கள் அப்பா வந்து சரிம்மா நீ ஒர்க் போ உனக்கு எப்போ கல்யாணம் பண்ண ஓகேவோ சொல்லோ, நாங்கள் அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றாங்க. தேங்க்யூப்பா, நீங்கள் தான் என்னை எப்பவுமே நல்லா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. ஏங்க இப்படி சொன்னீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அவள் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பா. வேணாடி, அவள் வந்து கேட்டு நம்ம எது இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ போட்டோம், கொஞ்ச நாள் ஒர்க் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீதி விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம், அவளோட ஆசையை நம்ம ஏன் கெடுக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜிமின்கிட்ட போய் சொல்கிறீங்க, ஜிமினா அது மாதிரி மாப்பிள்ளை இப்படிலாம் சொன்னாங்கடா அப்படின்றீங்க. என்னாச்சுன்னா எதுனா வந்து பேசுவா? இல்லை இப்போ ஒர்க் போகிறேன்னு சொன்னால் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு ஒர்க்குக்கு ரெடியாரு, ஃபர்ஸ்ட் டே வேறு, உன்னோட சிஇஓ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஸ்ட்ரிக்டா? அந்த சிஇஓட ஒய்ஃபே நான் தான், என்கிட்டலாம் அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓஹோ சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து இப்படியே கொஞ்சம் லவ் டாக்ஸ் பேசிட்டு அப்படியே நீங்கள் வந்து தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப் போகிறீங்க. ஸோ அங்கே தான் ஜிமின் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் ஜிமின் காரில் ஏறி நீங்கள் கம்பெனிக்கும் போகிறீங்க. ஸோ இப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜிமின் உங்களை எந்த ஒர்க்குமே பண்ண விட்டுருக்க மாட்டான். ஸோ உங்கள் கேபின் வர ஜிமினோட இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், நல்லாவே தெரியும். நீங்கள் இப்படி நகர்ந்தாலும் அப்படி நகர்ந்தாலும் ஜிமின் வந்து உங்களையே தான் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். சும்மா கால் பண்ணி உங்களை கூப்பிட்டு வயன் என் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே கூப்பிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு போய் விட்டுருவான் அவங்கள. ஸோ இப்படியே தான் நீங்கள் டே ஃபுல்லாக பண்ணிகிட்ருப்பான். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஏன்டா இவன் இப்படி பண்ணுறா, நம்மளை வேலையே செய்ய விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போதும் ஜிமின் என்ன பண்ணுற நீ, என்ன ஒர்க் பண்ண விடு. நான் என்ன உன்னை ஒர்க் பண்ண விடல வயன், நீ காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு தானே இருக்க, இப்போ கூட உனக்கு வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்கியா, சரி கிட்ட வந்து எனக்கு கன்னத்தில் வந்து ஒரு கிஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். ஜிமினா ஏன்டா இப்படி பண்ணுற நீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ஏன் உன் ஒர்க்கை தானே நான் பார்க்க சொல்கிறேன், இது இல்லைடா என்னோடய ஒர்க், ஆஃபீஸில் எனக்கு எதனா ஒரு ஒர்க் கொடுறா நான் அதை பண்ணுறேன்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ எதுக்குவே என் ஒர்க்லாம் பண்ணுற, நீ உன்னை இங்கே வர சொல்லதுக்கு காரணமே தினைக்கும் உன்னை நான் பார்க்கலாம் தான். ஸோ இதில் எதுக்குவே நீ ஒர்க்லாம் பண்ணிவிட்டு நீ வந்து சம்மர்த்து இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு சொல்கிறான். ஜிமினா அப்படியே உன்னை அடிச்சோன்னா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினாவை துரத்துறீங்க. ஜிமினும் வந்து அந்த கேபின் ஃபுல்லாகவே ஓடுறான். ஒரு கடத்தில் உங்களுக்கு முடியவே இல்லை, அவன் கையிலே மாட்ட மாட்டேங்கிறான். நீங்கள் அந்த ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்துட்டு என்னால் சுத்தமாக முடியல ஜிமினா, எனக்கு கிட்ட வாயேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி நான் கிட்ட வருவேன், ஆனால் நீ என்னை அடிக்கக்கூடாது அப்படின்னு ஜிமின் சொல்லுவான். சரி அடிக்கல கிட்ட வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினும் பொறுமையாக அவங்க கிட்ட வரான். அவங்க கிட்ட வந்ததும் நீங்கள் வந்து அவன் காதை பிடிக்கலான்னு உங்கள் ஹேண்டை ரைஸ் பண்ணுறீங்க பாருங்கள். ஜிமினு அதுக்கு முன்னாடி உங்கள் 2 ஹேண்டும் வந்து அந்த சோஃபாவில் பின் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் லிப்ஸை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் விடுடா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆனால் ஜிமினா வந்து உங்கள் லோயர் லிப்ஸ் வந்து நல்லாவே பைட் பண்ணிகிட்ருப்பான். ஜிமினா வலிக்குதுடா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. சரி உன்னோட வேலை இதுதான், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதனா ஒர்க் கொடுன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான்.
ஜிமினா, ஆஃபீஸில் என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்குறாங்கடா. எந்த ஒர்க்கும் பண்ணாமல் சும்மா உட்கார்றது எனக்கும் ரொம்ப போர் அடிக்குதுடா. நீ எனக்கு நிறைய ஒர்க்கு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, சின்ன சின்ன ஒர்க்காக குடுறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட் ஆயிடுறியா? ஐயோ, அவ்வளோ பெரிய வேலைலாம் எனக்கு வேணாம். அது யார் பார்க்குறாங்களோ அவங்களே பார்க்கட்டும். எனக்கு சின்ன சின்ன ஒர்க்கா குடு. அதுவும் இல்லாம உன் பக்கத்திலே இருந்தா அவ்வளோதான், நானு சீக்கிரமா என்ன ப்ரெக்னென்ட்டே ஆக்கிடுவ நீ அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு ஜிமினாவும் சிரிச்சுக்கிட்டு, சரி, சரி, நீ வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் பாரு, உனக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரி, ஓகே, நான் போறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அன்னைக்கு கிளம்பி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு டேஸும் போயிருக்கும். ஜிமினா உங்கள ஒர்க் ஒர்க் பண்ண விடாம சும்மா சும்மா அந்த மாதிரி கூப்பிட்டு அவன் கேபின்ல ரொமான்ஸ் பண்ணிட்டுருப்பான். உங்கள் ஆஃபீஸில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து நின்று ரொமான்ஸ் தான் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ அந்த பக்கம் எதனா ஸ்டாஃப் வந்தாங்கன்னா, அச்சச்சோ சிஇஓ இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ உங்களை அப்படி பண்ணிட்டுருப்பான். உங்களுக்கு பயங்கர எம்பாரசிங்காக இருக்கும். ஸோ ஒன் டே என்ன ஆயிருக்கும், ஜிமின் வந்து நம்ம வெளியே போகலாம், இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பைக் எடுத்துகிட்டு வந்திருப்பான். சேம் அதே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லுவான். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வீட்டில் வந்து ஆஃபீஸ் போகிறோமா அப்படின்னு போய் சொல்லிட்டு ஜிமினா கூட வந்து பைக்கில் போகிறீங்க. ஸோ நீங்கள் நேராக வந்து பீச்சுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஜிமினாவும் தண்ணியிலலாம் விளையாடுறீங்க. உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து யாரோ பார்த்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணல. நீங்கள் நல்லா ஜிமின் கூட விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. சரி ஜிமினா, ட்ரெஸ் ஃபுல்லாகவே நனைஞ்சிருச்சுடா, இப்போ என்ன ட்ரெஸ் பண்ணலாம், அது நான் இந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஹோட்டல் ரூமில் வந்து புக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது, நம்ம போகலாம் வா அப்படின்னு ஜிமின் சொல்கிறேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினாவும் அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறீங்க. ஸோ அங்கே போகிறீங்க, உங்களுக்கான ட்ரெஸ்லாம் இருக்குது. நீங்கள் கேட்குறீங்களா, எப்படி ஜிமினா, நம்ம இங்கே வந்தே ஒன்றா தான் இருக்கோம், அதுக்குள்ளேயே ட்ரெஸ்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே போகலான்னு யோசிச்சிருந்தேன்ல, ஸோ இதெல்லாம் தேவைப்படுன்னு ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஜிமினா. என்ன சார், எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறீங்க போலியே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறான் ஜிமின். ஸோ ஜிமினா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃபுட்டு இங்கேயே ஆர்டர் பண்ண, நம்ம இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிடுறான். ஸோ நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து குளிக்க போயிடுறீங்க. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஃபுட்டும் வந்துடுச்சு, ஜிமினாவும் வாங்கி வச்சுட்டான். ஸோ இப்போ நீங்கள் தான் வெளியே வரீங்க குளிச்சு முடிச்சுட்டு. வெறும் ஒயிட் ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அது உங்கள் அப்பர் தைஸ்வெல்ல மட்டும் தான் கவர் ஆகிருக்கு. ஸோ ஜிமினா வந்து வா வா எனக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அப்படியே ஷாக்கே நின்றுட்டுருக்கான். ஸோ அவனுக்கு தெரியாதுல்ல நீங்கள் இப்படி வந்து நிற்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹேர் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஹேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிமினோ உங்கள் பின்னாடியே பொறுமையாக வந்து உங்கள் ஹேரை வந்து ஒரு பக்கமாக எடுத்து போட்டு உங்கள் நெக்கெல்லாம் நல்லா ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஸ்மெல்லாம் உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. ஜிமினா, என்ன பண்ணுற நீ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜிமின் வந்து, இப்படி வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்குறிய வயன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணுறான். அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்பி ஜிமின் பக்கமாக ஜிமினோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமினும் ரொம்பவே கொஞ்சம் ஆஷாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருந்தாலும் பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த கிஸ்ஸை இன்னும் நல்லா டீப்பாக்குறான். பொறுமையாக நீங்கள் 2 பேரும் பெட் கிட்ட தான் போகிறீங்க. ஜிமினா அவங்கள அப்படியே பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான். ஸோ உங்கள் ஷர்ட் பட்டன் 3 போடாமல் தான் இருந்திருப்பீங்க. ஸோ ஜிமினா அவங்க ஷர்ட்டெல்லாம் விலக்கி விட்டு ஸோ அங்கெல்லாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்க ஜெஸ்டெல்லாம் வந்து நிறைய பைட் பண்ணி வைக்கிறான். அவங்களுக்கு பெயினாக இருக்குது. அப்படியே பொறுமையாக மீதி ஷர்ட் பட்டனும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக்கெல்லாம் ஃபுல்லாக நல்லா லிக் பண்ணி கிஸ் பண்ணுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. ஸோ நீங்களும் ஜிமினோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, ஸோ வயன் இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் வந்து நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே தான் அங்கே ஒரு 2 ஹார்ஸ் போல் ஸ்கிப் ஆகிருக்கும்.
இப்போது நீங்களும் ஜிம்மினும் தான் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜிம்மினோட செஸ்ட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மின்கிட்ட பேசுகிறீங்க. ஜிம்மினா உங்கள் வீட்டில் லவ் விஷயத்த பற்றி சொல்லிட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வேன் சொல்லணும் அப்படின்றான். சீக்கிரமாக சொல்லுடா அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஜிம்மினை வந்து சரி ஓகே இப்போ நீ நல்லா தூங்கு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நல்லா ஹக் பண்ணுறான். பட் ஜிம்மினா எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப க்யூட்டாக போட் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிம்மினா வந்து உங்கள் அப்படியே 2 சீக்ஸை வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சி உங்கள் லிப்ஸ்லேயே வந்து நல்ல அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு சரி வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுட் ஆல்ரெடி அங்கே ரெடியாக தானே இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறான். நீங்களும் வந்து பெட்டில் உட்காந்த மாதிரியே ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் அன்றைக்கி டேவும் ஸ்கிப் ஆகிருக்கும். ஜிம்மினும் ஒரு ஈவினிங் டைமில் வந்து உங்களை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருப்பான். ஜிம்மின் அவன் போகிற டைமில் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நடந்ததை பற்றி தான் சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அவங்க வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா தான் ஹால்லே உட்காந்துட்ருக்காங்க. ஹாய்ப்பா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போகிறான். ஜிம்மினோட அம்மா வந்து ஜிம்மின் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் போய் அவங்க கூட கவுச்சில் உட்காடுறான். ஜிம்மினோட அம்மா தான் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டுட்டு யாரா இதை பொண்ணு, யார் கூட நான் நீ போய் ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. விஷயம் தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அம்மா இவ பேர் வயன், நான் இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன், காலேஜ் டைம்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த விஷயத்த நானே சொல்லணும்னு நினச்சேன், நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறான். நீ யாரையோ ஒருத்தர் பார்த்து இட்டுட்டு வருவே, நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மா கேட்குறாங்க. அம்மா என்ன பண்ணுற, என்ன பேசுகிற நீ அப்படின்னு வந்து ஜிம்மின் கேட்குறான். என்னால் ஒத்துக்க முடியாது ஜிம்மின், யாரோ ஒரு பொண்ணுல என் வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். அதுதான் உங்கள் அப்பா பார்ட்னரோட பொண்ணு இருக்காங்கல்ல ஷின், அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா வசதியான குடும்பம், நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிடில் கிளாஸ் பொண்ணெல்லாம் நீ மறந்துடு ஜிம்மின் அப்படின்னு ஜிம்மினோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு இவங்க இப்படி பேசுகிறவங்க இல்லையே, ஏன் இப்படி பேசுகிறாங்க? அம்மா என்னம்மா நீயா பேசுகிற, இது நீ இப்படி பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறான். அதுக்கு ஜிம்மினோட அப்பா வந்து ஒழுங்காக அம்மா சொல்கிறத கேளு ஜிம்மின், இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பா அம்மா 2 பேரும் கேளுங்க, நான் வயனை தான் லவ் பண்ணுறேன், வயனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் தேவையில்லை, உங்கள் ஸ்டேட்டஸை வச்சு நீங்கள் இருங்க, நான் போய் என் மொயனை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், நான் அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறான். ஸோ அங்கே அப்பா அம்மாவுக்கும் வந்து அவ்வளோ ஜிம்மினோட அம்மா சொல்கிறாங்க, நீ அவ்வளோ தூரம் போயிட்டியா, உனக்கு 1% ஷேர் கூட இங்கே வந்து கிடைக்காது ஜிம்மின் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு எந்த ஷேரும் வேணாம், நான் என்னோடய சொந்த காலில் நின்று நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஒரு அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ அப்படின்னு ஜிம்மினோட அப்பா கேட்குறாங்க. ஆமாப்பா என்னால் ஒயனை விட முடியாது அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறான். அப்போ என் மருமகளை எப்படி நீ இட்டுட்டு வர போகிறேன்னு ஜிம்மினோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம்மின் அம்மா நான் தான் சொல்கிறேன், அம்மா நீ இப்போ என்ன சொன்ன அப்படி, என் மருமகளை எப்போ நீ கூட்டிகிட்டு வரப்போகிற அப்படின்னு நான் கேட்டேன் ஜிம்மின். அம்மா அப்போது உனக்கு இதில் சம்மதமா, அப்போது இதெல்லாம் நாங்கள் உங்களை சும்மா ப்ராங்க் பண்ணோம் ஜிம்மின், ஸோ நீ மட்டும் தான் எங்ககிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் மறைப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கும் சிரிப்பு வந்துடுச்சு. ஸோ ஜிம்மின் இப்படி தான், அவன் எது கேட்டாலும் அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து அவன் எது கேட்டும் இன்னும் சொன்னதும் இல்லை. ஸோ இந்த மேரேஜ் விஷயம் கூட அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாலாம் தெரியல, ஏன்னா அவங்களே ஒரு லவ் மேரேஜ் கப்புள் தான், அவங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ்லாம் புரியும்ல. ஸோ ஜிம்மினோட லவ்வுக்கும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஜிம்மினும் வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் நல்லா ஒரு டைட்டாக ஹக் பண்ணிட்டு தேங்க்யூம்மா தேங்க்யூப்பா, நான் இதை அக்செப்டே பண்ணல, நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஓகே சொல்வீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என் பையன்டா, நான் எப்படிடா உனக்கு நோன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி அவனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் இதை வந்து அவள்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மும் போகிறான். ஸோ ஸ்டெப்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஜிம்மினோட அம்மா தான், ஜிம்மின்னா நாளைக்கு அவள் லஞ்சுக்கு நான் இன்வைட் பண்ணேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை வந்து அவன் ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு தான் கால் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்து ஹாலில் இருந்திருப்பீங்க உங்கள் வீட்டில். ஸோ எங்கள் ரூமில் வந்து ஃபோன் ரிங் ஆகுது வந்து உங்களுக்கு கேட்டிருக்காது. ஸோ உங்கள் அப்பா அம்மா கேட்டலாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரிம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு வந்திருப்பீங்க ஒரு 1 hour கழிச்சு. ஸோ ஃபோன்
பார்க்குறீங்க ஜிமின் ஒரு 15 டைம்ஸ் ஆச்சும் கால் பண்ணியிருப்பான். எதுக்கு இவன் இவ்வளோ டைம் கால் பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியுமே ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. ஜிமின் ஒரே ரிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு வயன் உனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் வச்சுருக்கேன் சொல்ல அப்படின்னுனா என்ன ஜிமின் சொல்லு அப்படின்னுன்றீங்க. ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நம்ம விஷயம் வந்து தெரிஞ்சிடுச்சு. கத்துனாங்களா ஜிமின், கோவப்பட்டாங்களா, என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜிமின் அதெல்லாம் எதுவும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்க நம்மளுக்கு அப்படின்னு, நாளைக்கு ஒன்று இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லஞ்சு போல் நீங்கள் தான் வரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜிமினா எனக்கு பயமாக இருக்குடா, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்கிறான். நீ சொல்கிற பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே இப்படிலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸும் கொடுக்குறான். ஸோ நீங்களும் அதெல்லாம் கேட்டுக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் அன்றைக்கி நைட் வந்து ஜிமின் கூட பேசிட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. இப்போது நீங்கள் தான் ஜிமினோட வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு பயங்கர நர்வஸாக இருக்குது, உங்கள் ஹார்ட் பீட்டில் அப்படி துடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா ஜிமின் வந்து அவ்வளோ ரிச்சான பர்சன், நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது என்ன பேசுவாங்களோ அப்படின்னு. ஸோ நீங்கள் பொறுமையாக போய் காலிங் போய் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஜிமின் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். ஜிமினா உங்களை பார்த்தது ஃபஸ்ட்டு வந்து உங்களை ஹக் தான் பண்ணுறான். ஜிமினா என்ன பண்ணுறடா அப்படின்றீங்க. இதெல்லாம் இங்கே கேஷுவல் தான் வான்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ தான் ஜிமினோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. நீங்கள் ஹலோ ஆண்டி, ஹலோ அங்கிள்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி டெரராக தான் இருக்காங்க. இப்போது ஜிமினோட அம்மா தான் உன் பேர் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் ரக்கடாக கேட்குறாங்க. வயன் ஆண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, உன்னோட அப்பா யார், என்ன பண்ணுறாரு, என்ன ஒர்க்கு அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் அதுக்கெலாம் வந்து ரொம்பவே கொஞ்சம் லோ வாய்ஸில் அப்படியே ஸ்வீட்டாக பேசிகிட்ருக்கீங்க. ஜிமினோட அம்மாவுக்கு வந்து நீங்கள் பேசுகிறது அவ்வளோ பிடிச்சிருக்கு, உங்களே அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ இன்னசென்ட்டாக இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எல்லாமே கொஞ்சம் அப்படியே ரொம்ப வாய்ஸாக ஹை பண்ணி கொஞ்சம் ரகடாக தான் கேட்டுட்ருப்பாங்க கொஷின்ஸ்லாம். நீங்களும் அதுக்கெலாம் பொறுமையாக ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஆன்சர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஜிமின் சொல்லுவான், அம்மா போதும்மா பயப்படுவாம்மா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். சரி ஓகே இதோட முடிச்சுக்கலாம், எங்கே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டு ஓ பையன் நீ ரொம்ப அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இது ஒரே நிமிஷத்தில் மாறிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் எங்கள் அம்மாவோட ஒரிஜினல் ஒயன், அதெல்லாம் சும்மா உன்னை பயமுத்த பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு பேசுகிறீங்க. ஜிமினோட அம்மா வந்து சரி வா நான் உனக்கு தனியாக ஜிமின் பற்றிலாம் பேசி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது ஜிமினோட அம்மா தான் ஜிமினை பற்றி உங்களுக்கு எல்லாமே சொல்கிறாங்க. சின்ன வயசில் அவன் இப்படி பண்ணலாம், இங்கே போய் விழுந்தா, இவனுக்கு சொல்கிற பேச்சா கேட்க மாட்டான், நாங்களும் ஜிமினில் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜிமின் பற்றி பேசுகிறாங்க. அப்போ தான் தெரியுது உங்களுக்கு ஜிமின் இவ்வளோ குறும்புக்காரனான்னு. பட் டக்குன்னு கோவப்பட்டுருவான் வயல் அப்படி, அதை தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆமாம் ஆண்டி, காலேஜில் கூட இப்படி ஒரு விஷயத்துக்கு வந்து கோவப்பட்டான் அப்படின்னு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறீங்க. ஓ இதெல்லாம் வேறு நடந்துச்சா, அவன் எதுவுமே சொல்லலை வயன், நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க, யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜிமின் தான் ஆண்டி ப்ரப்போஸ் பண்ணான், அப்புறம் தான் நான் அக்செப்ட் பண்ணேன், நினச்சேன் அவன் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஜிமினை பார்த்தது, ஜிமின் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுது, ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி எல்லாமே சொல்கிறீங்க. ஓ இதெல்லாம் வேறு நடந்திருக்கா, ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது அவங்க அம்மா இதெல்லாம் பண்ணானா, நிஜமாலே அவன் இப்படிலாம் பண்ணானா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் ஆண்டி அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சொல்லக்கூடாததை சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் இப்போ உங்கள் பக்கம் வரான். இப்போ ஜிம்மியோட அம்மா பார்த்துட்டு வாங்க சார் ரோமியோ, காலேஜில் இப்படிலாம் வேலை பண்ணியா, இவ கீழே விழுந்ததுக்கு வந்து இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி கற்றுனியாமே, இந்த வேலைலாம் பண்ணியிருக்கியா நீ அப்படின்னு ஜிமினோட அம்மா கேட்குறாங்க. ஓ அம்மா அது வந்து அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கான். சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் லஞ்சுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. போகும்போதே சொல்கிறாங்க வயலுக்கு வீட்டை சுற்றி காட்டுறா அப்படின்னு.
சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து அந்த வீட்டை வந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ எல்லாமே சுற்றி காட்டிட்டு கடைசியாக வந்து அவனோட ரூம் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இதுதான் பையன் நம்ம ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களை உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே வந்து அவ்வளோ மெமரிஸாக இருக்குது. ஜிமினோட குட்டி வயசில் இருக்கிற ஃபோட்டோலேருந்து இப்போ எப்படி இருக்கானோ ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு வால் ஃபுல்லாகவே ஒரு ஃபோட்டோஸால் ஃபுல்லாகவே நிரம்பி இருக்கும். ஸோ அப்படிலாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்த பார்க்குறீங்க. ஒவ்வொரு விஷயமும் யூனிக்காக இருக்குது. அவன் சின்ன வயசில் வாங்கின பொருள் வந்து இன்னமும் வச்சுருக்கான். ஸோ அந்த அளவுக்கு பத்திரமா வச்சுருக்கான். நீங்கள் அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரீங்க. ஸோ ஜிமின் தான் அங்கே ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கான். ஸோ எல்லாமே பார்த்துட்டியா அவன் பார்த்து ஜிமின் இதுன்னா இவ்வளோ க்யூட்டாக வச்சுருக்க, ரொம்ப அழகாக இருக்கட உன் ரூம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்து உன் ரூம் இல்லை இது நம்ம ரூம் அப்படின்றான். நம்ம ரூம் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே உங்களை வந்து அப்படியே அவங்கக்கிட்ட க்ளோஸராக இழுத்து சரி ஓகே என் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறான். ஓகே இப்போயே கூட போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் ரெடி தான் ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படியா, கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பண்ண போகிறதுக்கு இப்போ நீ ரெடியாக வைன்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ உங்களை வந்து ரொம்ப டீப்பாக வந்து கிட்ட இழுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜிமினோட அம்மா தான், ஜிமினா கீழே வாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு நீங்கள் மேலே போய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு இப்போ தான் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சரி போகலாம் வா அப்படின்னு சொல்கிறீங்க ஜிமினை. சரி போகலான்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து கீழே போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த லன்ச் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போய் உட்காடுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் மெய்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தா உங்களுக்கு எல்லாமே பிடிச்ச டிஷ்ஷாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. இது வந்து ஆமாம் வயன் எல்லாமே உனக்கு பிடிச்ச டிஷ் தான். அம்மா என்கிட்ட கேட்டாங்க, நானும் சொன்னேன் சரி ஓகே நானே ஒயனுக்காக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே அம்மா தான் உனக்காக சமைச்சாங்க அப்படின்னு ஜிமினும் சொல்கிறான். உங்களுக்கா ஒரு மாதிரி ஆண்டி நீங்கள் எதுக்கு ஆண்டி கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதில் என்னம்மா இருக்குது, என்னோடய மருமகளுக்கு நான் சமைச்சு போடாமல் வேறு யாரும் சமைச்சு போட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீ சாப்பிடு வயன் எப்படி இருக்குது சொல்லு அப்படின்றாங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லிட்ரலி உங்கள் அம்மா எப்படி சமைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் சமைச்சிருக்காங்க. ஆண்டி நீங்கள் என்ன எங்கள் அம்மா சமைச்ச மாதிரியே சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மினோட அம்மா அப்படியே ஏன் நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போது ஜிம்மின் வந்து அம்மா நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ட்ராப் பண்ணதுக்கு வருவான். ஸோ உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ட்ராப் பண்ணிடுவான். நீங்களும் ஜிமினை வந்து பேசிகிட்டு இருப்பீங்க. எனக்கு ரொம்பவே நல்லா போச்சு ஜிமின், ஆன்ட்டிக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிவிடு அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சரி ஓகே நான் அதெல்லாம் பண்ணிக்கிறேன். சரி எனக்கு எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்றாங்க. உனக்கு என்ன சொல்லணும், உனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயன் லவ் யூ டி அப்படின்றான். நீங்களும் வந்து லவ் யூ அப்படின்றாங்க. ஐயோ ரொம்ப சலிச்சுக்கிட்டு சொல்லாத மேடம் அப்படின்றாங்க. இப்போடா சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. பட் ஜிம்மி நீங்கள் போகும்போது உங்கள் கையை வந்து பிடிச்சி இழுத்து அவங்க கிட்ட வந்து உங்கள் லிப்ஸ்லேயே வந்து பட்டுன்னு ஒரு கிஸ் பண்ணிடுறான். உங்களுக்கு இது என்ன பண்ணுற ஜிம்மினா, இது ரோடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினை லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. ஜிம்மினை வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க. பின்னாடி வந்து உங்கள் அப்பா நிற்கிறாரு. அப்பா அப்பா நீங்கள் வீட்டுக்கு வந்து சேரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஜிம்மினா அவன் பைக்லேருந்து இறங்கி வயன் அது என் அப்பா ஜிம்மினா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே நான் வேணா வந்து பேசவா அப்படின்னு சொல்கிறான். ஜெமினா எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறீங்க. எதுவும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு போய் பேசு, இல்லைவா நானும் உன் கூட வரேன், நான் இப்போவே பேசுகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினா வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரான். ஸோ உங்கள் அப்பாவா அந்த கவுச்சில் வந்து அவ்வளோ கோவமாக உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா வந்து என்னாச்சுங்க என்னாச்சு ஏங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ தான் நீங்கள் உள்ளே வரீங்க. நீ யார் இது, அப்பா ஏன்டி இப்படி இருக்காரு, உனக்கு என்ன தெரியுமா, அது வந்துமா அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கு உங்கள் அப்பா வந்து பேசுகிறாரு. நல்லா கேளு, அவளை நடு ரோட்டில் ஒரு பையனை நின்றுக்க வச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாக்கா
என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேளு அவகிட்டயே அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. என் அப்பா சொல்கிறது உண்மையா சொல்லுடி அப்படின்றாங்க. அது வந்தும்மா அது வந்தும்மா உண்மையா இல்லையா சொல்லுடி அப்படின்றாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தலை குனிஞ்சே சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவா உங்களை வந்து அடிக்கிறாங்க பட்டு பட்டுன்னு. என் மானத்தை வாங்கறதுக்குன்னே பிறந்திருக்குது இது. இதுக்கு தாங்க இவளுக்கு செல்லம் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள் எங்கே வந்து நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை அடிக்கிறாங்க. ஸோ ஜிம்மி ஆண்டி ப்ளீஸ் அடிக்காதீங்க அவளை அப்படின்னு சொல்கிறான். அப்பா வந்து எங்கள் வீட்டு விஷயத்தில் நீ தலையிட தேவையில்லை, நீ முதல்ல உன்னை யாரை உள்ளே கூப்பிட்டா, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா ப்ளீஸ் அப்படி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு வாய் வருதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் வந்து உங்களை அடிக்க வராரு. அப்போ ஜிம்மின் வந்து உங்கள் அப்பா ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஏன் முன்னாடி அவளை அடிக்காதீங்க, அவள் மேலே கை வைக்கிறதுக்கான எந்த ரைட்ஸும் உங்களுக்கு இல்லை, நானும் வயனும் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஜிம்மினா கொஞ்சம் பொறுமையாக பேசு ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது இங்கே பாரு, இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. என் பொண்ணை நான் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு வந்து ஜிம்மினை சொல்கிறாங்க உங்கள் அப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படி பேசாதீங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து இன்னும் நீ எதிர்த்து எதிர்த்து பேசுகிறியா, முதல்ல உன்னை வெளியே அமிச்சதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் உங்கள் ஃபோர்ஸை இழுத்து இப்படி நிற்க வைக்கலான்னு சொல்லிட்டு இப்படி இழுத்துருப்பாங்க. பட் அவங்க இழுத்த ஃபோர்ஸில் நீங்கள் அப்படியே போய் அங்கே டேபிள் மாதிரி இருக்கும், அதில் இடிச்சிட்ருப்பீங்க. ஸோ உங்கள் ஹெட்லேருந்து வந்து பிளட்டாக வருது. ஜிம்மினுக்கு அதை பார்த்துட்டு ஒன்றுமே தாங்கல. ஒயின் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராங்க. ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பழங்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிம்மினா வந்து அப்படியே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பாவும் அம்மாவும் நிறைய வந்துட்டுருக்காங்க. ஸோ என் ஒயினை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா அவங்க கோவமாக சொல்லிட்டு உங்களை வந்து அங்கே ஒரு ஆட்டோ மாதிரி போகும், அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ ஜிம்மின் போய் உங்களை அட்மிட் பண்ணுறான். டாக்டர் வந்து உங்களுக்கு லைட்டாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. என்னாச்சு டாக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஸோ ஒன்றும் இல்லை சார், அவங்களுக்கு வந்து கீழே விழுந்த ஃபோர்ஸில் வந்து அவங்க மயக்கம் போட்டிருக்காங்க, நத்திங் டூ சீரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வயனம் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், எப்போ கண்ணு முழிப்பா? அவங்க ஒரு 5 மினிட்ஸில் கண்ணு முழிச்சிடுவாங்க, நீங்கள் அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஜிம்மின் வந்து சரி இப்போ நான் பார்க்கலாமா? போங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜிம்மின் வந்து உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்கான். ஜிம்மினுக்கு லிட்டரலி அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவனால தான் நான் இப்போ வந்து இப்படி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் இல்லாமல் அவங்க சின்னதாக கட்டு மாதிரி போட்டிருப்பாங்க அவங்க தலையில். ஸோ அதை வேற பார்த்துட்டு அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான், நம்மளால தான் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் கண் முழிக்கிறீங்க. பார்த்தா ஜிம்மின் தான் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே கையை பிடிச்சி குனிஞ்ச மாதிரி அழுதுட்ருக்கான். ஜிம்மினா அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் 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 நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத வயன், உனக்கு ஒன்றும் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாரு எதுவுமே இல்லை உனக்கு, நீ லைட்டாக மயங்கிட்ட வயன் அப்படின்னு சொல்கிறான். ஜிம்மினா வீட்டுக்கு போய் என்ன ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ரொம்பவே லோ வாய்ஸில் கேட்குறீங்க. அதுக்கு ஜிம்மின் வந்து வயன் நீ அங்கே போகாத வயன், உனக்கு பாரு என்ன ஆயிடுச்சுன்னு, நீ அங்கே போகாத, நான் உன்னை அங்கே விட மாட்டேன், நீ என் வீட்டுக்கு வந்துடு, அங்கே என் அம்மா இருக்காங்க உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான். ப்ளீஸ் ஜிம்மினா நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிம்மின் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிம்மின் வந்து உங்களை டிஸ்சார்ஜ்லாம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நடக்க முடியல, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிப்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து பொறுமையாக ஜிம்மின் வந்து உங்களை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ உங்கள் அம்மா தான் எல்லாம் ஏன் தப்பு தான், நான் தான் அவளை வந்து பொறுமையாக எடுத்துருக்கணும், என்னால் தான் அவளுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் வந்து உங்களுக்கு இடிச்சிருப்பீங்கள்ல. ஸோ அங்கே லைட்டாக கொஞ்சம் பிளட் ஸ்டெயினாக இருக்கும். ஸோ அதை பார்த்து புலம்பிகிட்ருக்காங்க. எல்லாம் என் தப்பு தான், நான் தான் அவளை பொறுமையாக எடுத்துருக்கணும், என்னால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா புலம்பிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக விசாரிச்சிருக்கணுமோ, எல்லாம் நம்ம கோவத்தால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜெமீனா நீங்களும் வந்து பொறுமையாக உள்ளே வரீங்க. ஸோ உங்கள் அம்மா அவங்கள பார்த்துட்டு உங்ககிட்ட ஓடி வராங்க. வயன் வலிக்குதாடா, சாரிடா தெரியாமல் பண்ணிட்டேன்டா, அம்மாவை மன்னிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து நடிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஜிமினா ப்ளீஸ் ஜிமினா அப்படின்னு நீங்கள் ஒரு ரொம்ப வீக்கான டோனில் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து இல்லை எல்லாமே
என் தப்பு தான் வயன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா நீங்களும் என்னை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சரி உட்காருவா அப்படின்னு உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. இல்லை இல்லை நீ வந்து மேலே போய் படுத்துக்கோ வயன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஜிம்மினுக்கு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஜிம்மின் வந்து அப்படியே அவன் ரூம் வெளில விட்டுட்டு போய் விட்டுறான். ஜிம்மினும் வந்து உங்களை ரூமில் விட்டுட்டு வந்திருப்பான் கீழே. ஸோ கீழே வந்து பார்த்தா உங்கள் அப்பா அதே கவுச்சில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. உங்கள் அப்பா எதுவுமே பேசலை. இப்போ ஜிம்மின் உங்கள் அப்பா முன்னாடி வந்து அங்கிள் நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறா. உங்கள் அப்பா ஜிம்மினே தான் பார்க்குறாங்க. அங்கிள் எனக்கு வயன்னா அவ்வளோ பிடிக்கும் அங்கிள். எனக்கு வந்து வயன் என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து ஒரு லவ் வந்து ஃபீல் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இதுலேயும் லவ்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ வயன் வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃபே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். அவள் எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு மாதிரி லக்கி சாமாக இருந்தா. காலேஜ் படிக்கும் போதும் சரி, இப்போ ஒர்க்கில் இருக்கும் போதும் சரி, அவள் என்னை அவ்வளோ மோட்டிவ் பண்ணுவா. என்னால் முடியாதுன்னு சொல்லி நான் நினச்சாலும் உன்னால் முடியும் ஜெமி, நீ பண்ணி பாரு, அட்லீஸ்ட் ஒரு ட்ரை ஆச்சும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக நின்று பேசுவா. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை யார் அங்கிள் மிஸ் பண்ணுவா? இவளை நீங்கள் இந்த மாதிரி வளர்த்ததுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நிறைய வாட்டி அவகிட்ட பேசியிருக்கேன். ஸோ நான் ஒத்துக்கிறேன், நாங்கள் அப்போது அங்கே பண்ணது தப்பு தான். அது வந்து எனக்கு புரியுது அங்கிள். ஒரு அப்பாவாக நீங்கள் அந்த நிலமையில இருக்கும்போது எப்படி யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதுக்காக நான் ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன். மற்றபடி ஐம் எனக்கு வயன் வேணும் அங்கிள். எனக்கு வயனை கல்யாணம் பண்ணி கொடுங்க. வயன் இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு வந்து ஜிம்மின் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவும் ஜிம்மின் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுறாங்க. ஸோ அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, உங்களுக்கு அடிப்பட்டதும் அவன் அவ்வளோ பதறி இருப்பான். ஸோ அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் தூக்கிட்டு போயிருப்பான். ஸோ அதிலே தெரியுது அவன் உங்களை எவ்வளோ கேர் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ உங்கள் அப்பா பேச வேண்டியது பேசிட்டேன்னா இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜிம்மினை வந்து போயிடுறான். அவன் வேறு எதுவுமே பேசலை. அவன் நிறைய பேசியிருப்பான். பட் இவ்வளோ பேசி கூட உங்கள் அப்பாவுக்கு புரியலன்னா அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பான். ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தான் ரூமை விட்டு வெளியவே வரல. ஸோ உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ரூமுக்கே வந்து ஃபுட்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் அப்பாவும் ஒரு பக்கம் இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கும் வந்து என்ன பேசுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. வீடே உங்கள் வீடு அப்படியே ரொம்ப கலகலன்னு இருக்கும். ரொம்பவே ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். இப்போ எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் இருக்கிறீங்க. வீடே ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குது. ஸோ உங்கள் அம்மாவுக்கு இது இருக்கிறது இப்படி பிடிக்கவே இல்லை. ஏங்க என்னங்க நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து என்னால் ஒத்துக்க முடியல. என்னதான் அந்த பையன் பேசுகிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு வந்து இந்த லவ் மேரேஜில் வந்து எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏங்க அந்த பையன் நம்ம பையனை நல்லா பார்த்துக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் நல்லா பார்த்துப்பான்னு தான் அன்னைக்கு பேசினேன். அவனுக்கு நடந்ததுலேயே எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று எனக்கு சரியே வரல. எனக்கு இதை ஒத்துக்கணுன்னே தோணலை. இது ஒரு பக்கம் என் பொண்ணு சந்தோஷத்துக்காக நான் இதை ஒத்துக்கினாலும் நாளைக்கு இந்த ஊர் உலகத்தில் என்ன பேசுவாங்க? காசுக்காக தான் வந்து இந்த பொண்ணை வந்து அந்த அந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அன்றைக்கே என் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு உங்கள் அம்மா பேசுகிறாங்க. ஏங்க என் வயனை அப்படி பார்க்க முடியலங்க. அவ்வளோ கலகலன்னு இருந்த பொண்ணு இப்போது ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக பேசுகிறதில்ல, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, தூங்குறாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எந்நேரமும் அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. என்னால் ஒன்று தான் செய்ய முடியும். அவளை இந்த வீட்டை விட்டு போயிட சொல்லு. போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமாக வாழ சொல்லு. திருப்பி இந்த வீட்டு பக்கம் வர வேணான்னு சொல்லிவிடு. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பொண்ணுன்னு ஒருத்தி இருந்தால் இப்போது இல்லை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீ நான் மட்டும்தான் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லிடுறாரு. ஏங்க அதுக்கு நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இல்லை என்னால் வந்து அதை பண்ண முடியாது. அவளை ஓடி போயிட சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. உங்கள் அம்மா வந்து ஏங்க உண்மையாக சொல்கிறீங்களா? ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு
இல்ல, முதல்ல அவள இங்கேருந்து போயிட சொல்லு. என்னால இப்படி அவ இருக்கிறத பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அந்த கோவம் தீருமா, தீராதான்னு எனக்கு தெரியல. என் கோவத்துக்காக அவளோட வாழ்க்கைய அழிக்கணும்னு நெனச்சா என்னால அது முடியாது. அவள இங்கேருந்து போயிட சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ உங்க அம்மா வந்து, "வயேன், நீ இங்கேருந்து போயிடு வயேன். நீ இப்படி இருக்கத எங்களால பார்க்கவே முடியல." "அம்மா என்னம்மா பேசுற?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. "இங்கேருந்து போய் அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா அவங்க வீட்ல இரு வயேன்." அப்படின்னு உங்க அம்மா சொல்லிடுறாங்க. "அம்மா, அப்பா அப்பா தான் சொன்னாரு. அவருக்கு வந்து நீ பண்ணத வந்து ஏத்துக்க முடியல. அவருக்கு வந்து தான் பொண்ணு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டதா நெனச்சிட்டு இருக்காரு. நீ வந்து அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இரு. அவ கோவத்துக்காக நீ வந்து உன் வாழ்க்கைய இழக்க வேணாம்." அப்படின்னு வந்து உங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. "அம்மா இப்படியுமா நீங்க இல்லாம?" அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. "நீ போவேன்." அப்பா கோவம் கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆக குறையும். ஸோ அப்போ நான் வந்து அப்பாவ கூட்டிட்டு வரேன். நீ இப்போ இங்கேருந்து போ அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. "போவேன்." அப்படின்னு உங்க அம்மா வந்து உங்கள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நீங்களும் வந்து ஜிம்மி கால் பண்றீங்க. "சொல்லு வயேன், என்னாச்சு? என்ன வீட்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சா?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல, நீ வந்து என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடு." அப்படின்னு வந்து, "ஏன் வயேன், எதுனா ப்ராப்ளமா?" அப்படின்னு ஜிமின் கேட்குறான். "நான் நேர்ல சொல்றேன் ஜிமின்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமினும் வந்துடுறான் உங்க வீட்டுக்கிட்ட. ஸோ உங்க அம்மாவும் நீங்களும் தான் வெளிய நின்னுட்ருக்கீங்க. உங்க அம்மா ஜிமின் கைய புடிச்சு, உங்க கைய ஜிமினோட வச்சு, "என் பொண்ண நல்லா பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லி உங்கள வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. "ஆன்ட்டி, அது வந்து நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் ஜிமின். நல்லா பார்த்துக்கோ என் பொண்ண." அப்படின்னு, "ஆன்ட்டி, அது வந்து அங்கிளுக்கு எப்போ கோபம் குறையும்னு எனக்கு தெரியல. கோபம் குறைஞ்சதுக்கப்புறம் நாங்களே உங்கள தேடி வரோம். ஸோ அத வந்து எங்க வீட்டு பக்கம் வந்துராதீங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஜிமின ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. ஜிமினும் வந்து உங்களுக்கு அப்படியே லைட்டா பேட் பண்ணி குடுக்குறான். போயிட்டு இருந்த உங்க அம்மா உங்கள பார்த்து சொல்றாங்க, "எங்கள நெனச்சு நீங்க வந்து உங்க வாழ்க்கைய வீணாக்காதீங்க. லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி ஹாப்பியா வாழுங்க. அதுதான் எங்களுக்கு தேவை." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜிமினும் உங்கள அப்படியே வந்து அவன் வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிருப்பான். ஸோ ஜிமினோட அம்மா தான் உங்ககிட்ட வராங்க. ஸோ "அழுவாத வயேன், நீ எல்லாம் சரியா போயிடும்." அப்படின்னு சொல்றாங்க. ஜிமினோட அம்மாக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஜிமின் எல்லாமே சொல்லியிருப்பான். ஸோ "சரி வா வயேன், அப்பா அம்மாவுக்கு கோவம் சரியா போயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து கூப்பிட்டுப்பாங்க. ஸோ இப்படியே தான் டேஸ் ஸ்கிப் ஆயிருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுலேருந்து வெளிய வந்திருப்பீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா வந்து பிளான் பண்றாரு. ஸோ உங்க அம்மா அப்பாவுக்கும் கூட இன்வைட் பண்றாங்க. பட் உங்க அம்மா அப்பா வரவே இல்ல. நீங்க கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஜிமின் வந்து ஒரு நாள் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்மள அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த மேரேஜ் பண்ணிப்பீங்க. ஸோ ஸோ ஜிமினோட அம்மா தான், "இத நினைச்சு ஃபீல் பண்ணாத வயன். உங்க அம்மா அப்பா வருவாங்க. ஸோ நீங்க அவங்க வரும்போது நீங்க அவங்கள நீங்க ஹாப்பியா வாழலைன்னா அவங்களுக்கு அதுவே இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அவங்களால தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்க." அப்படின்னு. ஸோ உங்களோட லைஃப்ப வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஆன்ட்டி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து மாறுறீங்க. ஸோ ஜிமின் அவன கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்களோட லைஃப்ப வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ ஜிமினும் வந்து உங்கள நான் ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ணியிருப்பான். ஸோ உங்களுக்கு நெனச்சு நீங்க ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு. உங்களுக்கு புடிச்ச இடம்லாம் இருக்கும். ஸோ நம்ம இங்க ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அதர் கண்ட்ரீஸ்க்குலாம் உங்கள வந்து இட்டுட்டு போயிருப்பான். ஸோ நீங்களும் நல்லாவே ஹாப்பியா இருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே தான் இப்போ மந்த்ஸும் ஸ்கிப் ஆகுது. ஒரு 5 மந்த்ஸு உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஆயிருக்கும். இப்போ நீங்க தான் ஒரு டேபிள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு, "கடவுளே கடவுளே, பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டே இருக்கிறீங்க. இப்போ பொறுமையா கண்ண தொறந்து பார்க்குறீங்க. அது பாசிட்டிவான்னு இருக்கு. அது வேற எதுவும் இல்ல. உங்க பிரெக்னன்சி கிட் தான். நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறீங்க. ஸோ இந்த விஷயத்த எப்படியாச்சும் ஜிமின்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜிமின்க்கு வந்து கால் பண்ணுவீங்க. பட் ஜிமின் காலே எடுக்க மாட்டான். நீங்களும் வந்து விடாம ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து கால் பண்ணிட்டே இருப்பீங்க.
சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் என்ன வேணும் என்ன வேணும் நான் மீட்டிங்கில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டா என்ன ஆயிடுச்சு அவனுக்கு ஏன் என்ன என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறான். ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஃபோன் பண்ணாலே ப்ராப்ளம் தானா, நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வச்சிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்து என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வரான். ஸோ ஜிமினோட அம்மா தான், ஏய் என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துமா வயந்தான் சீக்கிரமா வா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. என்னாச்சுடா அவளுக்கு எந்த உடம்பு சரியில்லைனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலம்மா நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வரான். பட் ரூமில் தேடி பார்த்தா நீங்கள் எங்கேயுமே காணோம். பெட்டில் மட்டும் ஒரு ஒரு பேபிக்கான ஒரு ட்ரெஸ் இருக்கும்ல, ஸோ அதுதான் வச்சுருக்கீங்க. பட் ஜிம்மின் அதை கவனிக்கவே இல்லை. ஸோ இங்கே வந்து உங்களை மட்டும் தான் தேடிட்டு இருக்கான். பட் நீங்கள் அங்கே தான் ஸ்க்ரீன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஜிம்மினா அதை பாடுறா பாடுறா அப்படின்னு நீங்கள் வந்து வேண்டி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போது வயன் எங்கே இருக்க வயன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஸோ என்னடா காணும்னு சொல்லிட்டு இப்படி பெட்டில் உட்காடுறான். அப்போ தான் அவன் பார்க்குறான், என்னடா தீயா இருக்கே அப்படின்னு. ஸோ எடுத்து பார்க்குறேன், அந்த ஒரு ட்ரெஸ் மாதிரி சொன்னான்ல, அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஹாய் டாடா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வயன் அப்போது வயன் வயன் எங்கே இருக்க வயன் கண்ணு முன்னாடி வா அப்படின்னு வந்து ஜிமின் கூப்பிட்டுட்ருக்கான் அவங்கள. நீங்களும் ஸ்க்ரீன் பின்னாடி இருந்து பொறுமையாக வரீங்க. உங்கள் கையில் அந்த ப்ரெக்னென்சி கிட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை காட்டுறீங்க பாசிட்டிவ் அப்படின்னு. ஸோ ஜிமினுக்கு வந்து அவன் லிட்டரலி அவனுக்கு டியர்ஸே வந்துருச்சு அவன் கண்ணில். உண்மையாவா வயன் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து ஜிமினோட ஹேண்டை அப்படியே லைட்டாக வந்து உங்கள் ஸ்டொமக் மேலே வைக்கிறீங்க. உண்மையாக தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ டாக்டர்கிட்ட போகலாமா போய் அம்மாக்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் கிட்ட வரலாம் வரான். நீ நடக்காத நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறான். ஜிமினா விடு ஜிமினா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைவா நான் உன்னை தூக்கிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பொறுமையாக லிஃப்ட் பண்ணிவிட்டு என்னோட அம்மாக்கிட்ட தான் போகிறான். ஸோ ஜிமின் வந்து பொறுமையாக உங்களை இறக்கி விட்டுட்டு, அம்மா ஏன்டா அவளை தூக்கிட்டு வர, அம்மா இதுங்க ரொமான்ஸ் பண்ணதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜிமினோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அது இல்லைம்மா இங்கே நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவை நிற்க வைக்கிறான். என்ன சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. மணி பாட்டியாக போகிற வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு அப்பா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜிமினோட அம்மாக்கா என்னடா சொல்கிற, ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லு, நிஜமாவா வயன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியோடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவங்க வீட்டோட ஃபஸ்ட்டு வாரிசு நீங்கள் சுமந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, செக் பண்ணியா, ஸ்கேன் பண்ணலாம், வாடா முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் வந்து ஆமாம்மா உடனே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கேயும் போய் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க. அதுவும் 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. 2 monthsா? வயன் உனக்கு எதுவுமே தெரியலையாடா? தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. டாக்டர் வந்து இதெல்லாம் நார்மல் தான். ஸோ நான் டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன், நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் ஸ்கேன்ஸ்க்கெலாம் வந்து கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மா வந்து சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ அன்னிலேருந்து நீங்கள் அப்படியே ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்குறாங்க. அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து நல்லா பேசுவீங்க. ஸோ அவங்கெல்லாம் வேற ரொம்ப கேரிங்காக உங்களை பார்த்துக்குறாங்க. இங்கே ஒரு குரல் கொடுத்தா அங்கே 4 பேர் வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களை கேரிங்காக பார்த்துக்குறாங்க. ஸோ இப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 8 month கிட்ட ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இப்போ கால்லாம் வலிக்குதா? ஸோ ஜிமின் வந்து உங்களுக்கு கால்லாம் அமுத்தி விட்டுட்ருக்கான். வயன் உனக்கு எதுனா வேணும்னா கேளு, நான் உனக்கு என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு ஜிமின் வந்து சொல்லிட்டுருக்கான். ஜிமினா எனக்கு என் அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு ஜிமினா கிட்ட கேட்குறீங்க. வயன் உனக்கே தெரியும்ல, நம்ம கல்யாணம் ஆகிட்டு நம்ம எத்தனை வாட்டி அவங்க முன்னாடி போய் நின்று இருப்போம். தேவையில்லாமல் நீ ஹர்ட் ஆகாத வயன். ஸோ இந்த மாதிரி டைமில் நீ கஷ்டப்படுறத நான் விரும்பலை அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். நான் பார்க்கணுன்னு தான் நான் கேட்குறேன், ப்ளீஸ் என்னை ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போய் காட்டு, அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயன் என்னால் இந்த விஷயத்தில் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ என்கிட்ட நீ இதை கேட்காத அப்படின்னு சொல்லிடுறான். நீங்கள் வந்து
"போ அப்போ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் ஒரு 3 டேஸ் கிட்ட ஸ்கிப் ஆயிருக்கும். இந்த 3 டேஸ்லயும் ஜெமின் பேச வருவான், நீங்க பேச மாட்டீங்க. ஜெமின் ஜூஸ் குடுப்பான், நீங்க குடிக்க மாட்டீங்க. ஆன்டி இவன் குடுத்தா நான் குடிக்க மாட்டேன். நீங்க குடுங்க நான் குடிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. நீங்க அந்த மாரி தான் ஜிமின வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ ஜிமினோட அம்மாவும் ஜிமின்கிட்ட கேட்பாங்க, "ஏன்டா அவ இப்படி நடந்துக்கிறா?" அப்படின்னு. ஜிமினும் சொல்லுவான், "அம்மா அவளுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவ பார்க்கணும்மா. இத்தன வாட்டி நாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போயிருப்போம். தேவையில்லாம ஹர்ட் ஆயிட்டு வரதுக்கு எனக்கு அவள கூட்டிட்டு போணும்னு இல்லம்மா. நான் கூட்டிட்டு போலன்னு சொல்லிட்டேன். அதனால தான் அவ இப்படி நடந்துட்டுருக்கா" அப்படின்னு ஜிமினும் சொல்றான். "டேய் அவள் இப்போ பிரெக்னென்ட்டா இருக்காடா. அவ என்ன கேட்டாலும் செய்யலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து ஜிமின்கிட்ட ஒண்ணு சொல்றாங்க. "சரி அம்மா இது சரிப்பட்டு வருமா?" அப்படின்னு கேட்குறான். "சரிப்பட்டு வரும்டா நீ செய்யி" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவோ உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. நீங்களும் வந்து குடிக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு 2 டேஸ் போல ஸ்கிப் ஆயிருக்கும். உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் வந்து ரொம்ப தூரமா இருக்கும். ஸோ நம்ம வந்து அங்க இருக்கிற வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு ஜிமின் சொல்றான். "இப்ப என்ன அக்கறை ஆன்ட்டி? இவ்வளோ நாள் நம்ம போயிட்டு வந்துட்டு தானே இருக்கோம். அப்பலாம் தெரியலையா தூரமா இருக்கு" அப்படின்னு. "இல்லடா வயன் பிரெக்னென்ட்டா இருக்க. கொஞ்சம் எதனா ஒரு எமர்ஜென்சினா அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான். ஸோ நம்ம அவ்வளோ எல்லாருமே வந்து எதிர்பார்க்கணும்னு அவசியம்லாம் இல்ல" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து சரின்னு ஒத்துக்கிறீங்க. ஸோ அங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட லக்கேஜும் ஜிமினோட லக்கேஜும் அவன் வந்து காருக்குள்ள போய் வைக்கிறான். ஸோ கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் கார் டிரைவ் பண்றான். நீங்க "நான் முன்னாடி உட்கார மாட்டேன் ஆன்ட்டி. நான் உங்க கூட பின்னாடியே உட்காந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றீங்க. "பின்னாடி உட்காராதடா, முன்னாடி உட்காருடா. தூக்கி தூக்கி போடும்டா பின்னாடி" அப்படின்றாங்க. "எனக்கு அவன் பக்கத்துல உட்கார வேணாம்" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. "வயன் நீ கொஞ்சம் அடம் பிடிக்காதடா" அப்படின்னு வந்து உங்க ஜிமினோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அ அது வந்து உங்களுக்காக வேணா போய் உட்காருறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃப்ரண்ட் சீட்ல போய் உட்காருறீங்க. "அம்மா இவ ரொம்ப பண்றா. குழந்தை பொறக்கட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் இவள" அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். பார்க்கலாம் பார்க்கலாம் அப்புறமா" அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ கார் ஸ்டார்ட் ஆன கொஞ்சம் டைம்லேயே வந்து நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க வந்து ஏந்திச்சு பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே வந்தாச்சு அந்த வீடு கிட்ட. ஸோ நீங்க வந்து இறங்குறீங்க. "என்னடா இந்த ரோடு எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே" அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஆப்போசிட்ல உங்க வீடு. ஸோ ஜிமினோட அம்மா உங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீடே விலைக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்க அப்படியே அத பார்த்துட்டு ஜிமின பார்க்குறீங்க. "ஜிமினா நிஜமாலேவா?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இதுக்கு தான் இந்த 2 டேஸ் டைம் ஆச்சு. என்னோட ஆங்ரி பேர்ட் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு தான்டா ஆகணும்" அப்படின்னு வந்து சொல்றான். "ஓ ஜிமினா தேங்க் யூ ஸோ மச்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிமினாவ ஹக் பண்ண போறீங்க. "வயிறு வயிறு பொறுமையா வா, பொறுமையா வா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின வந்து உங்கள வந்து நல்லா ஹக் பண்ணிப்பான். ஸோ ஜிமினோட அம்மாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ நீங்க வந்து கொஞ்சம் நார்மலா பேசுறீங்கல்ல ஜிமின் கிட்ட. ஸோ இப்படி உங்க வீட்டு பக்கம் பார்த்தா, "என்ன ஆச்சு? வெளிய என்ன சத்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கேட்குறாரு உங்க அம்மா கிட்ட. "தெரியலங்க" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா வந்து போய் பார்ப்பாங்க. ஸோ பார்த்தா நீங்க நின்னுட்ருப்பீங்க. உங்கள பார்த்தா நீங்க ப்ரெக்னென்ட்டா இருக்கிறீங்க. ஸோ உங்க அம்மா வந்து, "ஏங்க வயன்ங்க, வயன் எதிர்க்க வந்திருக்கா. அவ ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க" அப்படின்னு வந்து உங்க அம்மா வந்து சொல்வாங்க. "என்னது ப்ரெக்னென்ட்டா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா வந்து அந்த விண்டோ கிட்ட இருந்து பார்த்துப்பாங்க உங்கள. "அவள நேத்து தான் கையில தூக்குன மாரி இருக்கு. இப்ப என்னன்னா அவளே ப்ரெக்னென்ட்டா இருக்கா" அப்படின்னு வந்து உங்க அப்பா சொல்லி பார்த்துட்ருக்காங்க. "ஏங்க நம்ம போய் பேசலாமா வயன்கிட்ட?" உங்க அப்பா வந்து எதுவுமே சொல்லாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பாரு. ஸோ அவரு ரூமுக்கு போயிட்டு உங்களோட சின்ன வயசுல எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து அந்த ஆல்பம் தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. நம்ம பொண்ணு இப்போ அவருக்கு கோவம்லாம் இல்ல. பட் அவர் வந்து எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு தெரியாம இருக்கிறாரு. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அவர் வந்து அடிக்கடிக்கு வெளிய வரும்போதெல்லாம் நீங்க வந்து ஹாய் அப்படிலாம் சொல்வீங்க. பட் உங்க அப்பா வந்து அப்படியே சும்மா மொறச்சுக்கிட்டு போற மாரி போவாரு. கொஞ்ச தூரம் போயிட்டு சிரிப்பாரு. "இன்னும் அவ மாறவே இல்ல" அப்படின்னு. இப்படியே தான் உங்க டேஸும் ஸ்கிப் ஆயிருக்கும். உங்க அம்மா மட்டும் உங்க அப்பா வீட்ல இல்லாத டைமா உங்க வீட்டுக்கு
வந்து "என்ன பையன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? குழந்தை எப்படி இருக்கு?" அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. "அம்மா எனக்கு வந்து நீ செய்ற பிரியாணி வேணும்மா" அப்படின்னு நீங்க சொல்வீங்க. "பிரியாணி தானே நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா வந்து உங்க வீட்லேருந்து வெளிய வந்திருப்பாங்க பாருங்க. அப்போ உங்க அப்பா பார்த்துட்ருப்பாரு. நான் போயிட்டு வெளிய போயிட்டு வரும்போதெல்லாம் இதுதான் நடக்குதா? அப்படின்னு கேட்பாரு. அது வந்துங்க அப்படின்னு வந்து உங்க அம்மா பேசுவாங்க. அதுக்குள்ளேயும் நீங்க வெளிய வந்து, "அப்பா" அப்படின்னுவீங்க. உடனே உங்க அப்பாவுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டா தடுமாறுவாரு. நீங்க பொறுமையா உங்க அப்பாவோட அந்த பிங்கி ஃபிங்கர் இருக்கும்ல, அத மட்டும் பிடிச்சுக்கிட்டு, "சாரிப்பா என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு. "மன்னிக்க மாட்டீங்களா?" அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ம் அது வந்து அது பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா வந்து உங்கள ஹக் பண்ணிப்பாரு. உங்க அப்பாவுக்கும் வந்து டியர்ஸ் வந்திருக்கும். அவர் வந்து எவ்வளோ அடக்கி வச்சிருந்தாலும், ஸோ அவரோட பொண்ணு இப்போ ப்ரெக்னென்ட்டா இருக்கா. ஸோ இந்த மாரி ஒரு நெலமையில வந்து அவர் இறங்கி வரலன்னா, அவர் அப்புறம் அவளுக்கு ரொம்ப கில்ட்டியா ஆயிடும். உங்க அம்மாவும் அழுவுறாங்க. நீங்களும் ஒரு மாரி அழுதுட்டுருக்கீங்க. உங்க அப்பாவும் அழுவுறாங்க. இப்ப நீங்க 3 பேர் அப்படியே ஒண்ணா வந்து ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. "வயன் நீ எப்படிடா இருக்க? உன்ன நல்லா பார்த்துக்கிறாங்களா?" அப்படின்லாம் கேட்குறாங்க. "என்ன நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா" அப்படின்னு நீங்க எல்லாமே சொல்றீங்க. சரி, அத வந்து "வீட்டுக்கு வரியாடா?" அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க வந்து ஜிமின திரும்பி பார்க்குறீங்க. "போ வயன்" அப்படின்றாங்க. "நீயும் வா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கைய பிடிச்சுக்கிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் உங்க வீட்டுக்குள்ள போறீங்க. அந்த கால் எடுத்து வைக்கிறீங்க. உங்க பேபி உங்கள கிக் பண்றா. "ஆ" அப்படின்றீங்க. "என்னாச்சு வயன் என்னாச்சுன்னு?" அப்படின்னு உங்க அப்பா பதர்றாரு. உங்க பேத்தியும் சேர்த்து கால்ல எடுத்து வச்சு "வரப்பா" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்க அப்பாக்கா ஒரு மாரி டியர்ஸே வந்துடுச்சு. "உள்ள வாடா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உங்கள அப்படியே சோஃபால உட்கார வச்சுட்டு, "சரி உனக்கு ஜூஸ் போட்டு வரேன்டா, நானே போட்டு வரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா போய் வீட்ல இருக்கிற ஆரஞ்ச வந்து புழிஞ்சு ஜூஸ்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஜிமினாக்கு வந்து "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெமினா" அப்படின்ட்டீங்க. "உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்" அப்படின்னு ஜெமினும் சொல்றான். ஸோ உங்க அப்பா வந்து ஜூஸ் குடுக்குறாங்க. "உனக்கு வேற எதுனா வேணும்டா?" அப்படின்னா, "வேற என்னடா வேணும்?" அப்படின்னு கேட்டுறாங்கங்க. "எனக்கு நீங்க கொஞ்ச நேரம் என் பக்கத்துல உட்காருங்க" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ ஜிமின வந்து நீங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அப்பா, பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேருந்து ஏஞ்சி போறான். ஸோ உங்க அப்பா பக்கத்துல உட்காந்ததும் உங்க பேபி வந்து கொஞ்சம் கிக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ அத வந்து உங்க அப்பா ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு, உங்க அப்பா கையெடுத்து உங்க ஸ்டொமக்ல வைக்கிறீங்க. ஸோ அவ அப்படி நகர்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுது. இதே மாரி தான் உங்க அம்மாவும் வந்து நீங்க வயித்துல இருக்கும்போது உங்க அப்பா கைய எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்க அப்பாக்கு வந்து நல்லா வந்து கிக் பண்ணிலாம் காமிச்சிருப்பீங்க உங்க அம்மாவ. உங்க அப்பாவும் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நீங்க நகர்றதெல்லாம். ஸோ இப்படியே வந்து உங்க அப்பா சொல்றாங்க, "இதே மாரி தான்டா நீயும் பண்ண உங்க அம்மா வயித்துல இருக்கும்போது" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அத கேட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகுறீங்க. உங்க அப்பாவும் அது மாரி தான் லைட்டா டியர் ஆயிட்டு அழுகுறாரு. "சரி, சரி அழுகாதீங்க. நம்ம வந்து பிரியாணி சமைக்கலாம். வயன் பிரியாணி வேணும்னு கேட்டாங்க" அப்படின்னு வந்து உங்க அம்மா சொல்றாங்க. "இதோ இதோ இதோ போய் கறி வாங்கிட்டு வரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா போறாரு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நீங்க தான் அவங்களுக்கு வந்து பிரியாணிலாம் போட்டு குடுக்குறாங்க. நீங்களும் வந்து சாப்பிட்றீங்க. ஜிமின் வந்து "ஆன்டி செம்மையா இருக்கு ஆன்டி. அது எப்படி ஆன்டி டேஸ்ட் மாறாம செய்றீங்க? எவ்வளோ வருஷம் ஆனாலும்" அப்படின்னு ஜிமின் சொல்றான். உங்க அப்பா தான் "நீ இப்போ தானப்பா சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் டைம்" அப்படின்றாங்க. "இது இல்ல எங்க வயனுக்கு குடுத்து விடுற சாப்பாடு பாதி நான் சாப்பிடுவேன், பாதி அவ சாப்பிடுவா. அப்புறம் என்னோட டிஃபன் பாக்ஸ்லேருந்து பாதி நான் எடுத்துப்பேன், பாதி அவளுக்கு குடுப்பேன். ஸோ நாங்க இந்த மாரி தான் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஆனா உங்க பிரியாணி வந்து நான் செம ஃபேன் ஆன்டி. நீங்க பிரியாணி செஞ்சு குடுத்தீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல் பாக்ஸும் நான் தான் சாப்பிட்டு காலி பண்ணுவேன்" அப்படின்லாம் சொல்றான். அடப்பாவி! எந்த நேரத்தில ஏதோ சொல்றான் பாரேன் அப்படின்னு இருக்கு. உங்க அம்மா வந்து உங்கள பார்க்குறாங்க. அது வந்து "ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாரி ஆக்வர்டா சிரிக்கிறீங்க. "சரி, சரி இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுப்பா. உனக்கு வேற என்ன வேணும் சொல்லு நான் சமைச்சு தரேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "ஆன்டி எனக்கு புடிச்சது நெறைய இருக்கு" அப்படின்னு வந்து ஜிமின் சொல்றான். "என்ன வேணா இருக்கட்டும் நீ சொல்லுடா" அப்படின்னு பேசிட்டு சிரிச்சிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்துடுச்சு. இப்போ உங்க அம்மா வந்து ஜிமினுக்கு கால் பண்றாங்க. "ஜிமின் இது மாரி டெலிவரி பெயின் வந்துருச்சுடா எனக்கு சீக்கிரமா வாங்க" அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜிமினும் வந்து ஃபாஸ்ட்டா வரான். வீட்டுக்கு வந்து "சரி போலாம்" அப்படின்னு சொல்றீங்க. "ஜிமினா வலிக்குது ஜிமினா" அப்படின்னு நீங்க சொல்லி கத்திட்டு அழுதுட்டு இருக்கீங்க. "போயிடலாம் வயனா அழுவாத அழுவாத" அப்படின்னு சொல்லிட்டு
ஜிம்மின்னு வந்து ஃபாஸ்ட்டாக கார் டிரைவ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு. அந்த ஸ்ட்ரெச்சரில் தான் உங்கள படுக்க வைக்கிறாங்க பொறுமையா. "ஜிமினா வலிக்குதுடா" அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஜிமினோட கைய நல்லா டைட்டா புடிச்சிட்டு இருக்கீங்க. "ஒண்ணும் இல்ல சீக்கிரமா பேபி பொறந்துரும். நீங்க வந்து தைரியமா இரு அழுவாத" அப்படின்னு சொல்லி உங்கள வந்து நல்லாவே கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயும் போறாங்க. ஜிம்மினால நீங்க கத்துறத கேட்கவே முடியல. நீங்க அவ்ளோ கத்தி கத்தி அழுவுறீங்க. அவனுக்கு வந்து நீங்க கத்துறத கேட்டாலே ரொம்ப பயமா இருக்கு. "ஆன்டி பயமா இருக்கு ஆன்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து உங்க அம்மா கிட்ட தான் இருக்கான். "ஒண்ணும் இல்லடா சரியா போயிடும். கொஞ்ச நேரத்துல குழந்தை பொறந்துரும்" அப்படின்னு வந்து உங்க அம்மா வந்து ஜிம்மின தான் கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப நீங்க அவ்வளோ கத்துறீங்க. ஃபைனலி பேபியும் பார்ன் ஆயிடுச்சு. இப்போ பேபி தான் அழுகுற சத்தம் கேட்குது. டாக்டரும் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய வெளிய எடுத்துட்டு வராங்க. "இட் இஸ் அ கேர்ள் பேபி" அப்படின்றாங்க. ஜிம்மிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வயன் வயன் எப்படி இருக்கா? அவங்க ஆல்ரைட் தான். கொஞ்சம் அன்கான்ஷியஸா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க மாத்திடுவாங்க. அப்ப நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த குழந்தைய பார்க்கணுமே அப்படியே ஜிம்மின உரிச்சு வச்ச மாரி இருக்கு. அவ்வளோ அழகா வெள்ளையா அப்படின்னா சப்பியா இருக்கு அவளோட சீக்ஸ்லாம். ஸோ அப்படியே வந்து ஜிம்மினோட அம்மா எல்லாருமே குழந்தைய பார்க்குறாங்க. ஜிம்மின் மாரியே இருக்குன்னு. பட் ஜிம்மின் வந்து அந்த டோர் கிட்ட நின்னு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்கள நார்மல் வார்டுக்கும் மாத்தியாச்சு. ஸோ ஜிம்மின் தான் உங்க பக்கத்திலேயே கைய பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நீங்க பொறுமையா கண்ண தொறந்து பார்க்குறீங்க. "ஜிம்மினா" அப்படின்னு. "வயன் என்ன நீ நார்மலா இருக்கியா வயன்? உனக்கு எதனா பெயினா இருக்கா?" "பெயின் இருக்க தான்டா செய்யும். குழந்தை எப்படி இருக்கா?" அப்படின்னு கேட்குறீங்க. "குழந்தை நல்லா தான் இருக்கா" அப்படின்னு நீங்க சொல்றான் ஜிமினோ. "கேர்ள் பேபி தானே?" "ஆமா கேர்ள் பேபி தான். அதான் நீ ஆசைப்பட்டல்லடா அதே மாதிரி வந்துடுச்சு போதுமா" அப்படின்னுங்க. "எனக்கு போதும் வயன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே லைட்டாக வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். நான் இதை வந்து ரொம்ப குட்டியாக கொடுக்கணும்னு நினச்சேன். பட் இவ்வளோ லாங்காக போயிடுச்சு. ஸோ கடைசியிலும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒன் ஷாட்லேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து எது இருக்குதோ ஸோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன் ஷாட்ஸ் வந்து கேட்கணும்னா அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கேட்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஜேகே ஒன் ஷாட் வந்து செகண்ட் சேனல் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து ஒன் ஷாட்ஸ் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் எனக்கு சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். ஸோ அதுவும் பை பை ஆர்மிஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை சராங்கே.